இப்போ நம்ம அந்த உச்சிக்கு போக போகிறோம். ராஜி ட்ரெண்ட்ஸ் சேனல் வியூவர்ஸ், இந்த மலை குன்று பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோயில். ஆனால் இது எந்த இடத்துல இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த கிராமத்து பக்கத்தில் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சால் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் மேலே போயிட்டு வியூ காட்டுறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி செங்குத்தாக இருக்குது. நான் வழி தெரியாமல் கேட்டு ரிஸ்க் எடுத்து வரேன். அதுக்கு இது கரெக்டான வழி எந்த சைடுன்னு தெரியல. யூடியூப் வீடியோ வியூவர்ஸ், ராஜி ட்ரெண்ட்ஸ் சேனல் வியூவர்ஸ், இது பாருங்கள் பாறை அப்படியே செங்குத்தாக இருக்குது. இங்கெல்லாம் மழை நட முடியுமா முடியாதான்னு தெரில. எப்படி இறங்குது பாருங்கள். இது நிறையா பாதை இருக்குது. நம்ம எந்த இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஏறிக்கலாம் மாட்டேங்குது. இவ்வுலகில் இருக்கும் அனைத்து வீரநெஞ்சங்களுக்கும் வணக்கம். ஹலோ ராஜி ட்ரெண்ட்ஸ் சேனல் வியூவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கொஸ்டின். கொஞ்சமான சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, இருந்தாலும் சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. நான் இப்போ ஏறிக்கிற மலை பார்த்திங்கன்னா சின்ன ஒன்று மலை குன்று. இது பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோவில். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மயில், அப்புறம் அந்த பாறை இடுக்குகளை மலைச்செடி இதெல்லாம் நல்லா முளைஞ்சிருக்கு. கள்ளி செடியெல்லாம் முளைஞ்சிருக்கு. ஆனால் கோயில் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பார்த்திங்கன்னா விதையை விதைக்கவும் முடியாது, செடி நடவும் முடியாது. முதல்ல இருந்து கடைசி முடிக்கும் வெறும் பாறை தான். பாறை இருக்குதுல, அதுவாக முளைச்சிக்கிட்டு இயற்கையாக முளைச்ச செடி மட்டும்தான் இங்கே இருக்கும். சரி, நான் பார்த்தேன் சடான்ட்டு. சுற்றியும் சின்ன சின்ன குன்றுகள்லாம் இருக்குது பாருங்கள். மலை மிஸ்ட்டு இப்போ இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரியல. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாண்ட ஒரு மலை இருக்குது. வந்ததுக்கு ஒரு ட்ரெக்கிங் மாதிரி அங்கே ஒரு தெரியுது, உங்களுக்கு தெரியல கேமராவில். அந்த மலையை ஒரு ட்ரெக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல சுற்றியும் பாறை தான்ட்டு. இந்த பாறையில் இந்த கோயில் எப்படி கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். கஷ்டம்தான், பட் சவாலை நிறைவேற்றிட்டாங்க. நான் வந்து சரி ஒரு ட்ரெக்கிங் ஏறி பார்க்கலாமே, மழை வந்துருச்சு, சீக்கிரமாக ஏறலாமான்னு பார்த்தேன். சரி மழை நின்ன பிறகு ஏறலான்னு சொல்லிட்டுங்க. பாருங்கள் ஈரமாக இருக்கு பாருங்கள். மழை வந்திருக்கு. சுற்றி முற்றி பாறை தான். கீழே இடுக்குகளில் வந்து பச்சை பசேன்னு எல்லாம் முளைச்சி கிடக்கும். கீழே ஃபுல்லாக விவசாயம் தான். சின்ன சின்ன கிராமங்கள், ஊர்கள் எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, சுற்றியும் பாரு. ராஜி ட்ரெண்ட்ஸ் சேனல் வியூவர்ஸ், நான் வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் மூலமாக நிறையா மலைகள்லாம் ஏறி ட்ரெக் பண்ணிவிட்டு, அப்புறம் விலாக்ஸ், வீடியோஸ், என்டர்டெயின்மெண்ட் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ இது என்னென்னா, இந்த ஒரு சின்ன குன்று, இதை சுற்றி நிறையா மலைகள் இருக்குது, குன்றுகள் இருக்குது. இது வந்து எந்த மாவட்டம், எந்த வட்டத்தில் இருக்குது, எந்த கிராமத்து பக்கத்தில் இருக்குது, நியர்பை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் யார் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. இந்த டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து இன்னும் எந்த மலையும் ட்ரெக் பண்ண ஆரம்பிக்கல. பக்கத்தில் பார்த்தேன்னு கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு, அதனால் மேலே ஏறி போட்டேன். ஆனால் நான் இப்போதைக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மலையும் ஏறிட்டுருக்கேன், ட்ரெக் பண்ணிகிட்ருக்கேன், மரம் நட்டுட்ருக்கேன். இங்கே அது பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்னன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கமெண்டில். சேனல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ நான் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் தான் நான் டக்குன்னு பார்த்தோன்னு ஏறினேன். மழை வந்தனால கொஞ்சம் மதியான நேரத்தில் ஏற முடியல. அதனால் இப்போ இருட்டு கட்ட போகுது, அதனால் சீக்கிரமாக நான் இறங்கி ஆகணும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாறை தான், வழுக்கும். மறுபடியும் மழை பெய்ஞ்சிச்சுன்னா நல்லா மாட்டிக்க வேண்டியதான். நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிங்க. அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ கீழே இறங்கும்போது நான் காட்டுறேன் எப்படி சறுக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செருப்பை கழட்டிக்கணும், இழுத்து விட்டுச்சுன்னா அப்படியே சல்லுன்னு கீழே முடிக்கி சரைச்சிக்கிட்டே போக வேண்டியதான். இங்கே பாருங்கள் எப்படி செங்குத்தாக இறங்குது. பாறையில் காலை வச்சு தான் போகணும். கேமரா ஃபோன் விட்டிங்கன்னா போச்சு, ஏதோ ஒரு பாலையில் அடித்து கீழே வந்துடும். பார்த்து தான் போகணும். நான் வரும்போது காட்டுக்குள்ளே கரடுக்குள்ளே தான் நான் வண்டியில் வந்தேன். ஒரு ஜீப் வேணால் வரலாம், ஒரு சின்ன ஆட்டோ வரலாம், பைக் வரலாம். ஆனால் அதில் நீங்கள் மலையை சுற்றி எந்த இதில் வேணாலும் ஏறலாம், பாறையை பிடிச்சி ஏறலாம். கீழே பார்த்தீங்களா எப்படி இறங்குது, தள்ளுது பார்த்தீங்களா. கீழே போயிட்டு காட்டுறேன் எப்படி இறங்குதுன்ட்டு.
இந்த பாறை எடுக்கல ஒரு மயில் அப்படியே கீழே போகுது. இப்படி தான் பாறை இறங்குது. முருகன் கோயில்னாவே மயில்கள்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பறந்துட்டு தான் இருக்குது. எப்படி இறங்குது பார்த்தீங்களா? எங்கே போய் முடியுதுன்னு தெரியல பார்த்தீங்களா? கீழே மட்டும் ஒரு பாதை தெரியுது. இப்படி தான் இறங்கும். ஏறும்போது ரிஸ்க்கு, இறங்கும்போது ரிஸ்க்கு. பார்த்து ட்ரெக்கிங் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே கோயில் இருக்குது, சுற்றியும் விவசாயங்கள் இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு மேலே ஏறி கீழே இறங்குறதுக்கு இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் கவனமாக இருங்க. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கணும். இங்கே ஒரு பாட்டி, ஐயோம்மா ஒரு நிமிஷம், கள்ளி செடி குத்திருச்சுரா. இங்கே பாருங்கள், இந்த மலை ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே பாறையாக தான் இருக்கும். கீழே ஒரு பாட்டி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைமு 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு ஆடு ஓட்டிகிட்டு போகணும். அவங்க தான் வழி சொன்னாங்க. அப்போ நிறைய இடத்துல அங்கேயும் ஒத்தடி பாதையில் சுற்றிட்டு இருந்தேன். அங்கேயும் வழி கேட்டு அவங்க சொன்னனால தான் இங்கே வந்தேன். அவங்களுக்குலாம் நன்றி. மயில் பாருங்கள், ஒவ்வொன்றும் சிக்னல் கொடுத்து கத்திக்கிட்டு ஆனந்தமாக விளையாடிட்டு இருக்குதுங்க. இந்த நான் ஒத்தடி பாதையில் வரும்போது ஒரு 3 to 2 அடியில் உடும்பு ஒன்று ஓடி பாறைக்குள்ளே பூந்துச்சு. நான் என் கண்ணால் பார்த்தேன். நான் வண்டியில் வந்துட்டு கிராஸ் ஆகி போகுது. ஜாக்கிரதையாக வாங்க. நான் கீழே இறங்கிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மலை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பாருங்கள் எப்படி செங்குத்தாக இருக்குது. ஓகே, நன்றி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெஸ் பண்ணுங்கள் இந்த மலை, இந்த சின்ன குன்று எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, வண்டி இருக்குது. நம்பிக்கையாக சொன்னாங்க, வண்டி கீழே நிறுத்திட்டு போங்க, யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல. ஓகே.